ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளௌம் ஹ்ரீம் ஸ்வாஹா. வணக்கம். இன்னைக்கு ராசி பலத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்கள் சொல்லணும். எப்படின்னா பாருங்க, நிறைய பேரோட பர்த் டீட்டெயில்ஸ் சரியா இருக்காது. டேட் ஆஃப் பர்த் மிஸ்டேக் இருக்கும், டைம் மிஸ்டேக்கா இருக்கும். அவர் பிறந்த டைம் டேட்டே தெரியாது நிறைய பேருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க ராசி பலத்தை எப்படி பார்ப்பீங்க? ஸோ இது பாருங்க, இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்படி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கும்போது தப்பாகுது. அதனால நான் என்னன்னா, நாடி ஜோதிடம் படி, வெஸ்டர்ன் பாமிஸ்ட்ரி, இந்தியன் பாமிஸ்ட்ரி படி கை ரேகை வச்சு ஜாதகத்துக்கு மேட்ச் பண்றேன். ஸோ அப்போ நம்ம கை ரேகை போய் சொல்லாது. கையில் ரேகைகள் கையில ராசிகளும் இருக்கு, நட்சத்திரங்கள் இருக்கு. ஸோ அதுக்கு இதுக்கு மேட்ச் பண்ணி ஒரு சரியான ப்ரெடிக்ஷன் கொடுக்க முடியும். எப்படின்னா, வேலை எப்போ கிடைக்கும், திருமணம் எப்போ நடக்கும், இந்த எல்லா விஷயத்துக்குமே பதில் நாம பாமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஜாதகத்தை மேட்ச் பண்ணி சொல்ல முடியும். இது நாடி ஜோதிடத்திலும் கூட நிறைய விஷயங்கள் இருக்கு. நாடி ஜோதிடம் படி இப்போ குரு கிரகத்தோட டிரான்ஸ்லேட் இருக்கு. அது எல்லா ராசிகளுக்கும் எல்லாருக்கும் நல்லது நடக்குமா? அப்படி இல்லை. எப்படின்னா, நம்ம அது எவ்வளவு ஒரு ரவுண்ட்ல வருது. இப்ப பாருங்க, ஒரு ரவுண்ட் வர்றதுக்கு 12 இயர்ஸ் ஆகும். இப்போ எத்தனை ரவுண்ட்ல அது இருக்கு உங்க ஜாதகம் படி? இப்போ உங்களுக்கு 24th இயர்னா அது 2வது ரவுண்ட் தாண்டி 3வது ரவுண்டுக்கு போயிட்டு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அது எல்லாமே எப்படி நம்மோட லைஃப்க்கு அது எப்படி எஃபெக்ட் பண்ண முடியும் தெரிஞ்சுக்கிறது எப்படின்னா, அந்த ஜாதகம் நம்ம கைரேகை எல்லாமே பார்க்கணும். ஸோ அப்படி நான் ரிசர்ச் பண்ணி ரொம்ப அதுக்கு டைம் வேணும் அது பார்க்கறதுக்கு. சும்மா ஒரு ஜாதகம் கொடுத்தாலே 5 மினிட்ல எல்லாமே சொல்றாங்க. ஜாதகம் பார்த்த உடனே பெருசான பூஜை எல்லாம் சொல்றாங்க, ஜெம்ஸ்டோன் சொல்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. எல்லாமே ஜோதிடத்துல இருக்கா? கண்டிப்பா இல்ல. புருஹத் பராசர ஓர சாஸ்திரத்துல வெறும் தானம் பத்தி, மந்திர ஜபம் பத்தி தான் இருக்கு. அவ்வளவு காஸ்ட்லியான ரெமெடிஸ் ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கும்போது உண்மையான ஜோதிடத்தை நம்ம பார்க்கறதுக்காக இந்த மாதிரி தான் பார்க்கணும். ஸோ அதுக்கு நீங்க என்னோட கன்சல்டேஷன் நீங்க எடுத்துக்கலாம். மேஷ ராசி 2026 இந்த ஜூன் மாதத்துல இந்த மேஷ ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த குருவோட டிரான்ஸ்லேட் அந்த மேஷ ராசியில பிறந்தவருக்கு எப்படி இருக்கும்னா, பாருங்க, ஃபர்ஸ்ட் குருவோட தசை இருக்கணும், அந்தர்தசை இருக்கணும். இல்லைன்னா அதுக்கப்புறம் நிறைய அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அது எல்லாமே சும்மா குரு டிரான்ஸ்லேட் ஆனதுக்கு அப்புறம் இமிடியேட்டா எல்லாமே சேஞ்ச் ஆகாது. ஸோ அப்படி இருக்கும்போது உங்க கை ரேகை வச்சு குருஸ்தானத்தை நாம பார்த்து எத்தனை ரவுண்ட்ல குரு வருது இந்த கர்க்காடக ராசிக்கு பார்த்து அதுக்கப்புறம் எல்லாமே இன்டர்பிரட் பண்ணலாம். ஸோ இந்த மேஷராசியில பிறந்தவருக்கு வெறும் நம்ம ராசி பலம் பார்க்கும்போது ஜென்ரலா ஒரு விஷயத்த நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி நம்ம பார்த்தா ஜென்ரலா இது 4th ஹவுஸுக்கு போகுது. அது குரு ஜூபிட்டர். இந்த குரு கிரகம் 4th ஹவுஸுக்கு போனதுனால எக்ஸாக்டா நிறைய பேருக்கு வீடு கட்டுறதுக்கோ, வீடு வாங்குறதுக்கோ, இந்த வீடு சேல் பண்றதுக்கோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். நிறைய பேருக்கு வீடு கட்டுறதுக்கான தேவைப்பட்டிருக்கிற அந்த சிச்சுவேஷன் கிரியேட் ஆகும். இல்லைன்னா பூர்வீக சொத்து கிடைக்கிற சான்ஸ் அதிகமாக இருக்கும். சில பேருக்கு அது நிறைய பேருக்கு எப்படின்னா பூர்வீக சொத்து பத்தி நிறைய பிரச்சனைகள் இருக்கும், கோர்ட்ல இருக்கும் கேஸ் எல்லாமே. அப்படி இருக்கும்போது அது எல்லாமே செட்டில்மெண்ட் ஆகிற சான்சஸ் நிறைய இருக்கும். 100% நீங்க ஏதாவது ப்ராப்பர்ட்டியோ வெஹிக்கிளோ கண்டிப்பா வாங்குவீங்க. இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. சதுர்த்த பாவத்துல குரு கிரகம் இருக்கும்போது நிறைய பேருக்கு வீட்டுல இருக்கிற பிரச்சனை எல்லாம் கிளியர் ஆயிடும். வீட்டுல ஏதோ விஷயத்துக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய பேருக்கு தாங்க இருக்கிற பிறந்த ஊருக்கோ இல்ல வீடுக்கோ மறுபடியும் போற சான்ஸ் நிறைய நாளுக்கு அப்புறம் அங்க போற சான்ஸ் கிடைக்கும் நிறைய பேருக்கு. அதுக்கப்புறம் 4th ஹவுஸ்ல ஜூபிட்டர் டிரான்சிட் ஆகும்போது வீட்டுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா லீகல் இஷ்யூஸ் கூட சரியாகலாம். இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் மேஷ ராசியில பிறந்தவருக்கு இருக்கு. இதெல்லாமே ஜூபிட்டர் டிரான்சிட் நம்ம பார்க்கும்போது அட் சேம் டைம் இது 12th ஹவுஸை அது இது பண்ணும். அப்போ 100% அவங்களுக்கு இந்த மாசத்துல சக்சஸ் அதிகமா இருக்கும். ஆனா ஃபைனான்சியல் லாஸ் கூட கம்மியாகும். ஹெல்த் பிரச்சனை தான் நீங்க வெளியே வருவீங்க. அட் சேம் டைம் நம்ம என்ன பார்க்கணும்னா, செவ்வாய் லக்னத்துல இருக்கிறது எக்ஸாக்டா 7th ஹவுஸை பார்க்கும். அதுக்கப்புறம் இந்த குரு கிரகம் கூட நல்ல பிளேஸ்ல இருக்கிறதுனால திருமண யோகம் நல்லா இருக்கு. யார் யாருக்கு திருமணம் ஆகலையோ, நல்ல சம்பந்தம் கிடைக்கலையோ, அவர் எல்லாருக்குமே திருமணம் ஆகிற யோகம் அதிகமா இருக்கு. பஞ்சம பாவத்துல கேத்து இருக்கிறதுனால 100% உங்க குழந்தைகள்னால ஏதாவது ஒரு பிரச்சனை, தலைவலி, படிப்புக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம், ஹெல்த்துக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஏதோ ஒரு அது பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவர் இருக்கிற அந்த சிச்சுவேஷன் ஏஜ் வச்சுட்டு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வர்றதுக்கு அதிகமான
சான்சஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த குரு கிரகம் வந்து அஷ்டம பாவத்தை பார்க்கும்போது பூர்வீக சொத்து கிடைக்கும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. தசம பாவத்தை, அதுக்கப்புறம் வந்து 10வது தசம பாவத்துக்கு அப்புறம் வந்து சதுர்த்த பாவம், சப்தம பாவம் எல்லாமே நான் பார்த்தா திருமண வாழ்க்கையில கண்டிப்பா நல்லா இருக்கு. ஆனா ஆல்ரெடி கல்யாணமானவருக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கு. பெருசா ஒரு ஃபைனான்சியல் சக்சஸ் இருக்கு. எப்படின்னா ஏதோ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, நீங்க ஆல்ரெடி பண்ணிருக்கீங்க, சடன் லாபம் வர்ற சான்ஸ் இருக்கு. எங்கேயோ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து பணம் வர்ற சான்சஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா சாடே சாத், இதுக்கு பயப்படுறது ஒண்ணும் இல்லை. அப்படி பயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க ஹனுமான் சாலிசா ரெகுலரா சொல்லலாம். அது ஹனுமான் சாலிசா சொல்லும் போது ரொம்ப அது கண்ட்ரோல் ஆயிடும் நிறைய பேருக்கு. ஆனா பாசிட்டிவ் கூட நடக்கல, அது கூட வாய்ப்பு இருக்கு. எதுக்குன்னா சனி வந்து மேசராசிக்கு யோகக்காரகன். ஸோ அந்த சனி பகவான் வந்து மேசராசிக்கு கெட்டது பண்ற சான்ஸ் ரொம்ப கம்மி. அதுக்கப்புறம் வந்து ஃபைனான்சியலா கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருந்து பணம் வர்ற சான்சஸ் சக்சஸ் இருக்கு. பூர்வீக சொத்து கிடைக்கிற சான்சஸ் இருக்கு. 3வது வீட்டுல இருக்க குரு கிரகம் பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு வந்து டிரான்சிட் ஆனதுக்கு அப்புறம் வந்து நிறைய சக்சஸ் இருக்கு. சதுர்த்த பாவம் ரொம்ப சுகபாவம்னு சொல்லுவாங்க. குரு டிரான்சிட்னாலே மேஷ ராசியில பிறந்தவருக்கு ரொம்ப சக்சஸ் அதிகமாவே இருக்கு. கரியர்ல வந்து இது பாருங்க, தசம பாவத்தை இது வந்து குரு கிரகம் நேரா பாக்குறதுனால கரியர்ல சேஞ்சஸ், முன்னேற்றம், ப்ரொமோஷன், டிரான்ஸ்பர் சம்பந்தப்பட்ட பாசிபிலிட்டிஸ் எல்லாமே நிறைய இருக்கும் இந்த ராசியில பிறந்தவருக்கு. கரியர்ல மட்டும் நான் என்ன சொல்றேன்னா 100% பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா உங்க கை ரேகையில குரு கிரகத்தோட டிரான்சிட் எப்படி இருக்கு நாம பார்க்கணும், ஜாதகத்தை பார்க்கணும், தசம பாவத்தை பார்க்கணும், அப்பதான் ஏதாவது சொல்ல முடியும். ஆனா ஜென்ரலா சொல்லும் போது கரியர்ல வந்து ஏதோ ஒரு பாசிட்டிவான சேஞ்சஸ் உங்களுக்கு நடக்கும், புது ஜாபே கிடைக்கலாம், சான்சஸ் இருக்கு. ஸோ இவ்வளவு விஷயங்கள் வந்து மேச ராசியில பிறந்தவருக்கு